Hello all, welcome to my channel Learn with Raka. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது லொக்கேட்டிங் பிளேசஸ் ஆன் எர்த் லெசனோட டைம் ஜோன் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா மைண்ட் மேப். இந்த லெசனோட மைண்ட் மேப் இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது டாபிக் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எர்த்தோட ரொட்டேஷன் பற்றி. எர்த் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வந்து ஸ்பின் ஆகுது. ஸோ சின்ஸ் எர்த் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பியர் அப்படிங்கிறதுனால 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். ஸோ 24 ஹவர்ஸ்னும் போது அதை ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 15 வரும். 15 அப்படிங்கிறது வந்து டிகிரி. ஸோ ஒரு மணி நேரத்துக்கான டிகிரி. ஸோ எர்த் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 15 டிகிரிஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்படி தான் வந்து 24 ஹவர்ஸில் அது ஃபுல் ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ ஈஸ்ட் வேர்ட்ஸ் வந்து போகும்போது அது வந்து 15 டிகிரி ஈஸ்ட், 30 டிகிரி, 45 டிகிரி அந்த மாதிரி 15 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி தான் வெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்ட் வேர்ட் போனால் டைமை ஆட் பண்ணுவாங்க, வெஸ்ட் வேர்ட்ஸ் போனால் டைமை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிராஃப் தான் வந்து உங்களுக்கு அதை காமிக்குது. ஸோ லாங்கிடியூட் அப்படின்னாலே நம்மளுக்கு டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது லோக்கல் டைமா என்ன, ஸ்டாண்டர்ட் டைமா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது லோக்கல் டைம். இதே வந்து ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா இங்கிலாண்டில் லண்டனில் கிரீன்விச் அப்படிங்கிற இடத்துல ஓடுற ப்ரைம் மெரிடியன் 0 டிகிரி லேட்டிடியூட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் டைம் தான் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைமை வந்து ஆட் பண்ணுறதோ இல்லை வந்து மைனஸ் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணுவோம். எந்த டிகிரியில் வந்து உங்களோட கண்ட்ரி இருக்குது, அது ஈஸ்ட் சைடாக வெஸ்ட் சைடாங்கிறத பொறுத்து ஆட் அண்ட் சப்ராக்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு டிகிரிக்கும் 1 ஹவர் இல்லையா, ஸோ 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது நான் வந்து டீட்டெயில் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரி அதாவது ப்ரைம் மெரிடியன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ், நம்ம வந்து ஈஸ்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம வந்து 5.5 ஹவர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா டைம் வேரி ஆகும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கரெக்டாக? ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிக்குள்ளேயே வந்து டைம்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ இப்போ ரஷ்யா மாதிரி கண்ட்ரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசு. ஸோ ரஷ்யாவில் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா, ஒரு சிட்டி போகிறீங்கன்னா அங்கே ஒரு டைம் இருக்கும். அதே வேறு சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா வேறு டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் டிகிரீஸில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வேரி ஆகும். ஸோ இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அடுத்து நம்ம பார்க்குறது. இப்போ வந்து லாங்கிடியூட் வந்து 180 டிகிரி இருக்குது இல்லையா, அது வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் ஆகிற அந்த பர்டிகுலர் லைனை தான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்கிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைனை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 டேவை வந்து உங்களோட டைமில் வந்து ப்ளஸ் ஓ மைனஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க டைம் ஜோன்ஸ் பற்றி. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.